அன்பு நேயர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன ராசி அன்பர்களுக்கு மே மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த மாதம் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் சில விஷயங்கள்ல நன்மை. முதல்ல ஒன்னொன்னா பார்த்துருவோம். புதிய வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிப்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக முயற்சிக்கலாம். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தவர்கள் ஒரு உத்தியோகத்திலிருந்து இன்னொரு உத்தியோகத்துக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிடலாம். தாராளமாக மாறலாம். நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்து பத்துக்கள் ஏதேனும் விற்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கு சிறப்பு. நல்ல ரேட்டுக்கு போகுது அப்படிலாம் சொல்ல முடியாது. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரேட்டுக்கு போகும். விற்கிறதா இருந்தால் தாராளமாக வித்துடலாம். அதனை அடுத்ததாக புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, தொழில் சார்ந்து புதிய அணுகுமுறைகளை பெறுவது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பெண்கள் வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கும். அதே பெண்கள் வழியிலிருந்து பிரச்சனைகள் வரும். அதையும் நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம் உண்டு. பார்த்துக்கிடுங்க. பெண்கள் வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அது தொழில் முறையில் இருப்பவர்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான நிறைய ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். பேங்க் லோன்ஸுக்கெல்லாம் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பேங்க் லோன்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களை காட்டிலும் மீனராசிக்காரர்களை காட்டிலும் மீனராசிக்காரர்களினுடைய குழந்தைகளுக்கும் மீனராசிக்காரர்களினுடைய குடும்பத்தாருக்கும் நல்ல ஏற்றத்தை இந்த மாதம் பெற்றுத்தரும். உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்காது, ஆனால் உங்கள் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்காது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிற உறுப்பினர்களால் வருமானம் வரும். அந்த மாதிரியான அமைப்புகளில் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியையும் ஏற்றத்தையும் தரக்கூடியது மாதிரியான ஒரு யோக காலம். எங்கே கவனமாக இருக்கணும்? வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு தகவலை பரிமாற்றம் பண்ணுறீங்கன்னா அது சரியா தப்பாங்கிறது தெரிஞ்சு பண்ணணும். நீங்கள் பாட்டு ஒரு கருத்தை சொல்ல அது தவறான கருத்தாகி அதனால் உங்களுக்கு பெயர் கெடும். நீங்கள் ஒரு மெசேஜை போட அந்த மெசேஜ் தவறான புரிதலை ஏற்படுத்தி அதனால் உறவுகளுக்கு இடையில பிரச்சனை வரும். அந்த மாதிரியான கையெழுத்திடுவது, யாருக்காவது ஜவாப் ஜாமீன்லாம் போட்டால் மாட்டிப்பீங்க. அதை பார்த்து இருந்துக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த செலவுக்காக அந்த விஷயத்துக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கடன் வாங்கி கடன் சுமையை அதிகரிக்கிறது மாதிரியான காலம். அப்போ கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா கடன் தொந்தரவுகள் ரொம்ப அதிகரிக்கும். அதே போல் ஹெல்த்தில் அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. உடல்நிலையிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். பொருளாதாரம், உறவு, ஆரோக்கியம் மூன்றிலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. ஆக கொஞ்சம் நிதானமாக இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி.